அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் கிரேவியும் சூப்பும் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு ஆட்டுடைய கால், அதாவது 4 காலை வந்து வெட்டி வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆனால் லைட்டாக அங்கங்கே முடி மட்டும் இருக்கும். இது நம்ம அந்த முடியெல்லாம் போகிற வரைக்கும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் வந்து கிரேவி செய்கிறதுக்கும் அப்புறம் சூப் செய்கிறதுக்கும் போதும். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் குறுமிளகு, ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பட்டை, 12 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 வெங்காயம், 2 தக்காளி, இது எல்லாத்தையும் மைய அரைச்சி நல்லா விழுது எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அது வந்து சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது எடுத்து சேர்த்திக்கலாம். அதில் அரைச்சி வச்சுருக்க விழுதுலேருந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து சூப் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துனா போதும், வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வந்து நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து முழுவதையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் வந்து சேர்த்துனதும் மசாலா கூட இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு சேர எல்லாம் லைட்டாக வணங்கினதும் நம்ம வந்து குக்கர் வந்து மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். ஒரு 6லேருந்து 7 விசில் வரை வரட்டும், அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் வந்து நல்லா வணங்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். நிறைய தண்ணி சேர்த்துனிங்கன்னா விசில் வரும்போது சூப்பெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ ஒரு 1/4 தண்ணி சேர்த்து ஒரு 6-7 விசில் வர வரையும் வேக விடலாம். 7 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி வந்து 1/4 ஊற்றுனதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் சூப்பு. நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக கொதிக்க விட்டு அப்புறமா பரிமாறலாம். சூப்பை வந்து பவுலில் மாற்றினதுக்கப்புறமா மல்லித்தழை இலையை தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்புக்கு எடுத்துகிட்டு போக மீதி இருக்க ஆட்டுக்காலையும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுதையும் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதே குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஆயில் காஞ்சதும் நம்ம மீதி வச்சுருக்கிற விழுதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்க வேணாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அரைச்சி போட்டனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மசாலா நல்லா வணங்கினதும் நம்ம வந்து மீதி இருக்கிற ஆட்டுக்கால் ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மசாலா கூட இதையும் ஒரு சேர நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப் செய்யும் போதே 6-7 விசில் விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 2 விசில் இருந்தால் போதும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூடான சுவையான ஆட்டுக்கால் கிரேவி ரெடி ஆயாச்சு. ஆட்டுக்கால் சூப்பும் அப்புறம் இந்த கிரேவியும் வெவ்வேறு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.